ஓமானில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் மிக ஆபத்தான பாதாள உலகக்குழுவின் தலைவன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு அதிரடி கைது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றிகளை தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரே ஒரு தொலைபேசி உரையாடலில் 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை அனுப்பிய இந்தியா. யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் தண்ணீர் எடுப்பதற்கு வந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பௌத்த பிக்கு அதிரடி கைது. மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தும் ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணம், விசாரணைகள் தீவிரம். உடனடியாக எரிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும், கொந்தளிக்கும் நாமல் ராஜபக்ச. விபத்தில் சிக்கிய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல். போலீசாருக்கு இடையூறு விளைவித்த தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமித் வீரசிங்கவை அதிரடி கைது. அமெரிக்காவில் பல லட்சம் மக்கள் இணைந்து டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போராட்டம். எங்களுக்கு அரசர்கள் வேண்டாம், கடும் தொனியில் எச்சரிப்பு. இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க துரிதமாக 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை வழங்கியமைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் மோதல்களின் விளைவாக இலங்கை எதிர்கொண்டுள்ள எரிபொருள் விநியோக தடைகள் குறித்து சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விரிவான மற்றும் துரிதமான ஆதரவிற்கு தனது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி நேற்று 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொழும்பை வந்தடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஒத்துழைப்பில் முக்கிய பங்கு வகித்த இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் முக்கிய உறுப்பினரும் பாதாள உலக குழுவை சேர்ந்தவருமான மிதிகம சூட்டி எனப்படும் 38 வயதுடைய ராஜபக்ஷ பத்ரனலாகே பிரபாத் மதுஷங்க ஓமானிலிருந்து விசேட போலீஸ் குழுவினரால் இன்று திங்கட்கிழமை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கொலைகள், கொள்ளைகள், சட்டவிரோத துப்பாக்கி பயன்பாடு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இலங்கையின் பல நீதிமன்றங்களில் இவர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரை கைது செய்வதற்காக இலங்கை பாதுகாப்பு பிரிவினரால் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஓமானில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த வேளையில் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டார். இலங்கை போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று ஓமானின் மஸ்கட் நகருக்கு சென்று இன்று அதிகாலை 4:27 மணியளவில் சலாம் ஏர் சேவைக்கு சொந்தமான OV-437 ரக விமானம் மூலம் இவரை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். விமான நிலையத்தில் வைத்து இவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரையின் இளநிலை பிக்கு ஒருவர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் சிறுமி விகாரை வளாகத்தில் வடிகட்டிய நீரினை பெறுவதற்காக நேற்றைய தினம் சென்ற வேளை விகாரைக்கு புதிதாக வந்த இளநிலை பிக்கு சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் தாயாரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த இளநிலை பிக்குவை கைது செய்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதவானில் வாசஸ்தலத்தில் முற்படுத்திய வேளை பிக்குவை எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட இங்கிலாந்து பயணம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகள் சம்பந்தமாக வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகம் அளித்த பதில் குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்திற்குள் ஒரு சர்ச்சை எழுந்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு கௌரவ பேராசிரியர் பதவி வழங்கிய வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ரூபாய் 16.6 மில்லியனுக்கும் அதிகமான அரசாங்க நிதி தவறாக பயன்படுத்த
செயற்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு மீதான விசாரணையை முடிப்பதில் இந்த சர்ச்சை காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று அந்தந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவித்திருந்ததாக கடந்த வாரம் குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஒரு தரப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிலைப்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்ததாகவும் மற்றொரு தரப்பு அது ஏற்கத்தக்கது என தனது கருத்தை தெரிவித்ததாகவும் இன்று அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வழக்கை கையாளும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிபா பீரிஸிடம் பல்கலைக்கழகத்தின் பதிலை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்துள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் அந்த பதிலை மேலும் ஆராய்ந்து எதிர்கால நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமை விசாரணைகளை நிறைவு செய்வதையும் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்வதையும் அல்லது திரும்ப பெறுவதையும் தாமதப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவின் கையெழுத்து பிரதிகள் மீதான அரசாங்க பகுப்பாய்வாளரின் அறிக்கைகளை சட்டமா அதிபர் இன்னும் பெறவில்லை. தொடர்புடைய அறிக்கைகளை உடனடியாக பெற்று மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வழக்கு ஏப்ரல் 28 அன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளது. வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒன்று, இவர் பதவி விலக வேண்டும் அல்லது ஜனாதிபதி இவரை பதவி நீக்க வேண்டும். ஊழல் மோசடியாளர்களை அமைச்சரவையில் வைத்துக் கொண்டு ஜனாதிபதியால் எவ்வாறு ஊழலுக்கு எதிராக செயற்பட முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டுக் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமைச்சரவையில் ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டுள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி எடுக்கவில்லை. வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு வலிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும் அல்லது ஜனாதிபதி அவரை பதவி நீக்க வேண்டும். ஊழல்வாதிகளை அமைச்சரவையில் வைத்துக் கொண்டு ஜனாதிபதியால் எவ்வாறு ஊழலுக்கு எதிராக செயற்பட முடியும்? கடந்த அரசாங்கங்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அனைவரும் ஊழல்வாதிகள், அரச நிதி மோசடியாளர்கள் என்று குற்றஞ்சாட்டியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அரசு தலைவர் ஊழலுக்கு எதிராக செயற்பட்டாலும் அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் அவ்வாறு இருப்பார்கள் என்று எண்ண முடியாது. ஆகவே ஊழல்வாதிகளை ஒருபோதும் அருகில் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. பாரபட்சமின்றிய வகையில் நடவடிக்கை எடுப்பேன் என்று தேர்தல் பிரச்சார மேடைகளில் குறிப்பிட்டதை ஜனாதிபதி செயலில் காண்பிக்க வேண்டும். வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் வாரம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த பிரேரணை நிச்சயம் தோற்கடிக்கப்படும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். இருப்பினும் ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் எவ்வாறு ஊழலுக்கு துணை செல்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். அந்த வகையில் நம்பிக்கையில்லா பிரேரணையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றார். போலீஸ் பணிகளில் தலையிட்டதற்கும் குற்றவியல் அச்சுறுத்தல் விடுத்ததற்கும் தேசிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைவர் அமித் வீரசிங்கவை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கண்டி போலீஸ் தலைமையகத்தில் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அமித் வீரசிங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை ஏப்ரல் 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கண்டி பதில் நீதவான் தினேந்திர சேனரத்ன உத்தரவிட்டார். கண்டி போலீஸ் தலைமையகத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகர் ரசிக சம்பத் பத்ரன சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அமித் வீரசிங்க கடந்த காலத்தில் கண்டி பகுதியில் இயங்கி வந்த மகா சோஹான் பலகைய என்ற அரசியல் இயக்கத்தை நடத்தி வந்தவர். மேலும் திகன கலவரத்தின் போது அதிகம் பேசப்பட்ட ஒருவராகவும் அறியப்படுகின்றார். கண்டி தலைமை போலீஸ் நிலையத்தில் ஒரு இளம் பெண் அளித்த புகாரை விசாரித்துக் கொண்டிருந்த போது போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு தொடர்ந்து இடையூறு விளைவித்ததாக கூறி அவர் கைது செய்யப்பட்டார். தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசால் பயணித்த கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. சிலாபம் பண்டாரவத்தை வளைவில் வீதியை விட்டு விலகி மதிலொன்று மோதியில் நேற்று இரவு 11:45 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே காரில் இருந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தினால் கார் மற்றும் மதிலுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் சிலாபம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அரசர்கள் வேண்டாம் என்ற முழக்கத்தின் கீழ் அமெரிக்கா முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டங்களின் 3ஆம் கட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. அதன்படி நியூயார்க், வாஷிங்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் பல முக்கிய நகரங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 8 மில்லியன் மக்கள் கலந்து கொண்ட எதிர்ப்பு போராட்டம் அவரது சர்வாதிகார ஆட்சி முறை, கடுமையான குடியேற்ற கொள்கைகள் மற்றும் ஈரானுடனான போர் என அவர்கள் தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தினர். பெரிய நகரங்கள் மற்றும் சிறிய நகரங்கள் உட்பட அனைத்து 50 மாநிலங்களிலும் 3300க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் இன்று குறைந்தது 8 மில்லியன் மக்கள் கூடினர் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தேசிய அளவிலான மக்கள் கூட்டத்தின் மதிப்பீட்டை அமெரிக்க அதிகாரிகள் வழங்கவில்லை. ட்ரம்பின் ஒரு வருட பதவிக்காலத்தில் 3வது பாரிய ஆர்ப்பாட்டம் ஜனவரி 2025இல் ட்ரம்ப் தனது 2வது பதவிக்காலத்தை தொடங்கியதிலிருந்து அவருக்கு எதிரான எதிர்ப்பின் மிகவும் குரல்வளமிக்க மற்றும் காட்சிபூர்வமான ஊடகமாக விளங்கும் நோ கிங்ஸ் எனப்படும் மக்கள் இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஓராண்டுக்கும் குறைவான காலத்தில் அமெரிக்கர்கள் தெருக்களில் இறங்குவது இது 3வது முறையாகும்.